நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவல் நிலையம் உட்பட்ட செல்லாண்டி அம்மன் கோவில் எதிர்ப்புறம் சட்ட விரோதமாக நடைபெறும் நம்பர் லாட்டரி விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் அதிகளவு லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன. மது போதைக்கு அடிமையாவதைப் போல பலரும் லாட்டரி சீட்டு போதைக்கு அடிமையானார்கள். இதனால் பல குடும்பங்கள் சீரழிந்தன. இதையடுத்து கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் ஜெயலலிதா லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை விதித்தார். வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனைக்கும் தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சட்டவிரோதமாக நம்பர் லாட்டரி விற்பனை தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்தது. குறிப்பாக எல்லையோர மாவட்டங்களில் லாட்டரி விற்பனை சட்டவிரோதமாக நடைபெற்று வந்தது. சமீப காலமாக பரமத்தி வேலூர் செல்லாண்டி அம்மன் கோவில் எதிர்ப்புறம் பல்வேறு பகுதிகளிலும் சட்டவிரோத நம்பர் லாட்டரி விற்பனை சூடுபிடித்துள்ளது. 3 எண்களை கொண்ட லாட்டரி சீட்டுகள் 100 முதல் 500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதில் வெற்றியடைந்தால் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் என்று கூறப்படுவதால் பலரும் இதில் ஆர்வம் காட்டுகின்றனர். குறிப்பாக வெற்றிலை விவசாயிகள், ஆட்டோ டிரைவர்கள், கூலி தொழிலாளிகள் மற்றும் நடுத்தர மக்கள் கடனாளியாகி வறுமையின் உச்சத்துக்கு சென்று வருகின்றனர். ஒரு நம்பர் அடித்தால் 100, 2 நம்பர் அடித்தால் 1000, 3 நம்பர் அடித்தால் 25,000 என பரிசுத்தொகை அறிவிக்கப்படுகிறது. ஒரு சீட்டின் விலை 60க்கு விற்கப்படுகிறது. 4ஆம் நம்பர் சீட்டு 120க்கு விற்கப்படுகிறது. அதற்கு பரிசுத்தொகையாக 4 லட்சம் வழங்கப்படுகிறது. இந்த நம்பர் லாட்டரி சீட்டு கேரள மற்றும் நாகாலாந்து லாட்டரி சீட்டின் அடிப்படையில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. லாட்டரி குழுக்கள் 1 மணி, 3 மணி, 6 மணி, 8 மணி என நேரம் வாரியாக நடக்கிறது. நம்பர் லாட்டரிகள் விற்பனை பரமத்தி வேலூர் பல்வேறு கடைகளில் அதிகரித்திருப்பது சமூக ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. புகையிலை, பாக்கு போன்ற போதைப் பொருளை பிடித்து குற்றவாளிகளை கைது செய்யும் போலீசார் லாட்டரி விஷயத்தில் மௌனம் காப்பது வியப்பை அளிக்கிறது. லாட்டரி விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்க காவல்துறை உரிய நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்துள்ளது. எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன். வணக்கம் தலைமுறை.